ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாருங்க என்ன மாதிரி ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பண்ணியிருக்கோம். எந்த பொருளை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி கருமையாக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது எதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது தெரிய வரும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னா, கற்பூரவள்ளி இலை தாங்க. அதாவது ஓம இலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரோட்டோரங்கள்லாம் நிறைய கிடைக்கும். ரெண்டாவது வீட்லேயே வளர்க்கலாம் இதை. அந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு தான் அப்படி ஒரு ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதை வச்சு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஆச்சரியமே படுவீங்க. அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டையை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வெறும் நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு, ஓம இலையை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க போய் பார்ப்போம். இப்போது நம்ம ஓமவல்லி இலையை மிக்ஸி ஜாரில் ஒரு இலையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை ஒரு இலையாக கட் பண்ணி எல்லா ஓம இலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஏன்னா அதுலேயே நமக்கு தண்ணி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அடிகனமான ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். எப்போயுமே ஹேர் டை ரெடி பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு இரும்பு கடாய் இருந்தால் நல்லது. அதில் தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பக்காவான ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னா சன்ரைஸ் காப்பி பொடி தான் பயன்படுத்துகிறோம். அந்த 2 பாக்கெட் எடுத்துருக்கோம். அந்த 2 பாக்கெட்டையுமே அதை உடச்சி அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். நமக்கு டிகாஷன் தேவை, அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஓம இலை, அதை நம்ம அந்த டிகாஷனோட அதை கலந்துடலாம். கலந்து நல்லா கொதிக்க விடணும். நமக்கு நல்லா கொதிக்க வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். அது நமக்கு கட்டி ஆகிடுச்சு பாருங்களேன். அதுவே நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அவுரிப்பொடி, நமக்கு அவுரிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அவுரிப்பொடி இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பயன்படுத்தியிருக்க பொருள் பார்த்திங்கன்னா 3 பொருள் தான். மெயினாக பயன்படுத்தியிருக்கிறது ஓமவல்லி இலை, அதுக்கப்புறம் அவுரிப்பொடி போட்டிருக்கோம். டிகாஷன் நம்ம எப்பயுமே ரெடி பண்ணுறது தான். நல்லா அருமையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற வீடியோ நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் விசிட் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல திக்காகுது பார்த்திங்களா. நல்லா திக்காக ஆகணும், இன்னும் திக்காக ஆகணும். வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கிது அப்படின்றத லைவாகவே பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டு கிடைக்கும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு நமக்கு திக்காய் வருதுன்ட்டு. நமக்கு இந்த அளவுக்கு திக்காய் வரணும், இன்னும் திக்காகும் பாருங்கள். நல்லா கெட்டியாக வரும். அந்த அளவு வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஓமவல்லி இலை போட்டிருக்கோனால நல்ல கமகமன்னு வாடை இருக்கும். அதே மாதிரி இந்த இலை தலைக்கு அவ்வளோ நல்லதுங்க. தலையில் சளி பிடிக்காது, ஈரம் கொக்காது, எல்லா விஷயத்துக்கும் நல்லது. அதனால தான் நம்ம ஓமவல்லி இலையை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஓமவல்லி இலையெல்லாம் வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவுமே நம்ம கடையில் எதுவுமே வாங்க வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். என்ன ஒன்று அவுரிப்பொடி மட்டும் வாங்கணும். அது நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்னஸ் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள். நல்லா திக்னஸ் ஆகிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம். பொறுமையாக எடுத்து கீழே வச்சுப்போம். கொஞ்சம் ஆறணும், நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது. நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதுக்கு டைம் கொடுத்து தான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம உடனேலாம் இது அப்ளை பண்ண முடியாது. குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம 5 மணி நேரம் விட்டுட்டு தான் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம்.
எப்படி மாறி இருக்குன்றதை பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும். உடனே அதே மாதிரி எந்த ஒரு ஹேர் டையுமே ரிசல்ட் கொடுக்காது. நம்மலாம் ரெடி பண்ணுற ஹேர் டை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் கிடைக்கும். 1 or 2 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு முடி கருப்பு கலரில் மாறும். எடுத்தோடனே கருப்பாக மாறும்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி எடுத்தோடனே கருப்பு ஆகலையே எல்லாம் போயிடுச்சுன்னு எதுவும் நினச்சி வருத்தப்படவும் வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம 5 மணி நேரம் கழித்து தான் எடுக்கிறோம். எப்படி கருமையாகிடுச்சு பார்த்திங்களா? அந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருக்குது. கருன்னு நம்ம எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைவாகவே காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ கருப்பாகிடுச்சு பார்த்திங்களா? பாருங்கள், சூப்பரான ரிசல்ட்டு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள், எவ்வளோ கருன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்ளை பண்ணி கண்டிப்பாக 2 மணி நேரம் நம்ம தலையில் இருக்கணும். நல்லா காஞ்சி அதாவே கொட்டுற வரைக்கும் நம்ம தலையில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மல் வாட்டரில் குளிங்க. சோப்பு, ஷாம்பு எதுவும் போட வேண்டாம். நார்மல் வாட்டர்லேயே குளிச்சுருங்க. இதில் எந்த ஆயிலோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே கிடையாது. நார்மலாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா டிகாஷன் ரெடி பண்ணி அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் தலையில் பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்ற எந்த இதுவுமே இருக்காது. நம்ம அப்ளை பண்ணால் நல்லா ட்ரையாக காஞ்சிரும். அதேமாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம முடி ட்ரையாக இருக்கணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. ட்ரையாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா நார்மலாகவே நீங்கள் கையில் எடுத்தே அப்ளை பண்ணலாம். வேறு எந்த கெமிக்கலும் நம்ம போடலை. அதனால் நீங்கள் கையிலே எடுத்து அப்ளை பண்ணலாம். ப்ரஷ் வேணுன்ற அவசியம் இல்லை. கையில் எடுத்தே அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்து போடுங்க. எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்திங்களா? அவ்வளோ கருமையாக இருக்குங்க. இது தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் வர்றதுக்கோ எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். மை மாதிரி இருக்குது பார்த்திங்களா? நாங்களே ஆச்சரியப்பட்டோங்க. இந்த மாதிரி மை மாதிரி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு. பார்த்திங்களா எவ்வளோ மை மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ நம்மளுடைய சேனலில் நிறைய இருக்குது. நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய லைக் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு புது மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.